வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல எல்லா விதமான டிஃபன், அதாவது இட்லி, தோசை, ஊத்தப்பம், ஆப்பம், பனியாரம், இடியாப்பம், இந்த மாதிரி சொல்லிட்டே போறோம். எல்லா டிஃபனுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு தக்காளி குழம்பு பண்ண போறோம். இதெல்லாம் டிஃபனுக்கு மட்டும் இல்ல, சாதத்துக்கு பசங்க சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப மைல்டான மசாலா தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போறோம். டேஸ்ட் வந்து பிரமாதமா இருக்கும். அதே நேரம் ரொம்ப குவிக்காவும் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, இந்த மல்டி பர்பஸா டிஃபனுக்கும் சாதத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரியான இந்த தக்காளி குழம்பு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கினதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா. லோ ஃப்ளேம்ல இதெல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தனியாவும் ஜீரகமும் நல்லா மணம் வரும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயம் ரஃபா கட் பண்ணி சேர்த்துடுவோம். வெங்காயம் பச்சை வாசனை போட்டி நல்லா நிறம் மாறி வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் பாருங்க பிங்க் கலருக்கு வதங்கிருக்கு. இந்த அளவுக்கு தான் வதக்கிக்கணும். ரொம்ப ப்ரௌனா வதக்கணும்னா டேஸ்ட் மாறிடும். 2 தக்காளி கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாவே இருந்தது, அது ரஃபா கட் பண்ணிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளியா இருந்தா 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வந்து பச்சை வாசனை போய் நல்லா சாஃப்டா வதங்கட்டும். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நடுவில் வதக்கி விட்டு பச்சை வாசனை போக சாஃப்டா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுப்போம். தக்காளி பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுது. தோல் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு பாருங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். தேங்காய் சேர்த்ததும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும். ரொம்ப வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து மிக்ஸி ஜாருக்கு மாத்திப்போம். சூடு ஆறினதுக்கு அப்புறம் தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துடுவோம். அதே கடாயை அலம்பி எடுத்துட்டு இருக்கேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி சேர்த்திருக்கேன். 1 வெங்காயத்தை இதை போல மெல்லிசா நீள நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம இதுல வேற எதுவும் காய்கறி எதுவும் சேர்க்காததுனால வெங்காயத்தை இதை போல கொஞ்சம் நீள நீளமா கட் பண்ணி சேர்க்கணும்னா நல்லா இருக்கும். வெங்காயம் இதை போல கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். 1 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன். இதில் சேர்த்துருவோம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. தக்காளி சாஃப்டா வதங்கட்டும். இந்த தக்காளி வதங்கறதுக்குள்ள நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சூடு ஆறிடுது. அதை வந்து அரைச்சி எடுத்துடலாம். தக்காளியும் பாருங்க நல்லா வதங்கி எடுத்து. ரொம்ப குழையணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதுல 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு இந்த சாம்பார் பொடியை நல்லா வதக்கின்றுவோம். சாம்பார் பொடிக்கு பதிலா தனியா பவுடர், சில்லி பவுடரும் நம்ம சேர்க்கலாம். நம்ம ஆரம்பத்துல 2 மிளகாயை போட்டு வதக்கி அரைச்சு வச்சிருக்கோம். அதோட இந்த பொடியும் சேர்க்கிறோம். நம்ம காரம் பார்த்து சேர்த்துக்கணும். நம்ம வதக்கினது எல்லாமே இதை போல நான் அரைச்சிருக்கேன். இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ தகுந்த மாதிரி நம்ம ஜலம் விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதுல இன்னொரு 1/2 கப்பு நான் ஜலம் விடுறேன். டோட்டலா வந்து ஒரு 350 ml ஜலம் விட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி வதக்கரைச்ச கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம். தக்காளி குழம்பு கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு தளன்னு கொதிக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். நம்ம எல்லாமே நல்லா வதக்கிட்டு சேர்த்திருந்தா கூட சேர்ந்து கொதிக்கிறச்சுதான் டேஸ்ட், ஃபிளேவர் எல்லாமே நல்லா இருக்கும். கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த மாதிரி இருக்கு. இது கொதிச்சதுக்கு அப்புறம் இன்னும் கூட திக்காச்சு அப்படின்னா நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வெந்நீர் விட்டுக்கலாம். இப்போதைக்கு டிஃபனுக்கு தொட்டுக்கிறதுக்கு இது வந்து கரெக்டா தான் இருக்கு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த குழம்பு நல்லா கொதிச்செடுத்து. கன்சிஸ்டன்சி பாருங்க. இன்னும் தண்ணியா வேணும்னா நீங்க தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து கரெக்டா இருக்கு. 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். வெல்லம் சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், அதனால நான் சேர்த்திருக்கேன். நீங்க விருப்பம் இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
இதுல கொஞ்சம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி தூவிடுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த தக்காளி குழம்ப சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். இது வந்து எல்லா டிஃபனுக்கும் பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். இட்லி, தோசை, ஊத்தப்பம், இடியாப்பம், ஆப்பம், சப்பாத்தி, வெண்பொங்கல் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஈவன் சாதத்துக்கு பசங்க சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். இந்த தக்காளி குழம்ப நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். தக்காளி குழம்பு ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. இதுல வந்து ரொம்ப மசாலா ஃபிளேவர் இருக்காது, கம்மியா தான் இருக்கும். நம்ம தக்காளி குருமா பண்ணுவோம் இல்லையா, அதோட கூட இதுல வந்து கரம் மசாலாவே நம்ம கம்மியா தான் சேர்த்திருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தக்காளி குழம்பு வந்து எல்லா டிஃபனுக்கும் வந்து பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். பொங்கலுக்கு தொட்டுன்னு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து இட்லி பண்ணிருக்கேன். இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த தக்காளி குழம்பு பண்ணிருக்கேன். கொஞ்சம் மசாலா ஃபிளேவர் பிடிக்கும் அப்படின்னா மத்தியானம் சாதத்துக்கும் இதை பண்ணிட்டு சாதத்தோட சாப்பிட்டு மிச்சத்தை நைட் டிஃபனுக்கு கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த தக்காளி குழம்பு வந்து நம்ம இட்லியோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. இப்படி தொட்டு சாப்பிட்றத விட நல்லா இட்லியில நிறைய தாராளமா விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப குவிக்காவும் ஆயிடும். இந்த தக்காளி குழம்புக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சு பண்றதுனால நல்லா வாசனையாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். அதே நேரம் வந்து நல்லா காணும். நம்ம பாத்துக்கு யாராவது கெஸ்ட் வரா அப்படின்னா இந்த தக்காளி குழம்பு நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டிஃபன் எது வேணா பண்ணட்டும், ஆனா இந்த தக்காளி குழம்பு எல்லா டிஃபனுக்கும் வந்து பெர்ஃபெக்டா மேட்ச் ஆயிடும். ரொம்ப மசாலா பிடிக்காதவாளுக்கு சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இந்த இதுல மசாலா ரொம்ப இருக்காது இல்லையா, மைல்டா தானே இருக்கும். அதனால சப்பாத்தி, பூரி ரெண்டுக்குமே நம்ம தொட்டுன்னு சாப்பிடலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த தக்காளி குழம்பு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை வெயிட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.